காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ தோட்டத்துக்கு கீரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்படியே பறித்து எடுத்துகிட்டு நம்ம போய் பொரியல் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க இப்போ கிராமத்து முறையில் கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உருவி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் ரொம்ப விடணும்னு அவசியம் கிடையாது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 2 வரமிளகாயும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ அரிசி களைஞ்சிருப்போம் இல்லையா தண்ணி, அந்த அரிசி தண்ணியை நான் ஊற்றுறேன். அரிசி கழனி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கீரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் டிஃபன் அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, கழனி ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கழனி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கழனிலேயே அந்த கீரை வந்து நல்லாவே வெந்துடும். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா கீரை வந்து வேக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெங்காயத்தை வந்து லேசாக கிளறி விட்டுட்டு திரும்பி நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கீரை வந்து நல்லாவே வேகணும், இல்லைன்னா நரிச்சுன்னு இருக்கும். அப்படி இருக்கிறதான் டேஸ்ட்டு. இருந்தாலும் கொஞ்சமே நமக்கு வேகத்தான் வேணும். அதனால் திரும்பி நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ரொம்ப முழுசாக வேக விடாமல் 3/4 பதமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கலரிடுங்க. தண்ணி நல்லா ட்ரையான பிறகு தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். பருப்பு போட்ட பிறகு நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது. பருப்பு போட்ட பிறகு அப்படியே கலரி விட்டு ட்ரையாக விட்டுறணும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ நான் ரொம்ப சேர்க்கலை, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு திருவி எடுத்திருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கிளறி விட்டுறலாம். அந்த பருப்பு, அந்த கீரை, அந்த தேங்காய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர்லெலாம் இந்த மாதிரி தான் வந்து பொரியல் பண்ணுவாங்க. அருமையான ஒரு டிஷ்ஷு இந்த கீரையில் இந்த மாதிரி செய்கிறது. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பருப்பு இந்த தேங்காயெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தி ஆயிரும். அவ்வளோதாங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ப்ரோட்டீன் சத்துள்ள கீரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.